லைக்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படமும் இப்போ ட்ராப் ஆகிற சூழ்நிலையில் இருக்குது. என்னென்னா அந்த தயாரிப்பாளர் லலித் வந்து இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு கையை தூக்கிட்டாரு. அது வந்து கிட்டத்தட்ட முடங்கி கிடக்கு. 400 கோடி தான் வந்த பிரச்சனை, அதே பிரச்சனை இதில் இல்லை இதில் என்ன அப்படின்னா, லைக்கை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கிற படம், லலித் தயாரிப்பாளர். அன்னைக்கு என்னன்னா சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸ்லாம் நல்ல பெரிய லெவலில் இருந்ததுனால ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேட்டலைட் டிஜிட்டலோட மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ லலித் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு நம்ம பேசின பணத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இப்படி இருக்கிறதுனால இவங்க வேற தொழிலில் வந்து முதலீடு பண்ணணுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்மார்ட்டான மூவ் தான். சினிமாவில் பணத்தை இழந்தவங்க தான் அதிகம், இழந்தவர்கள் தான் அதிகம். இன்னொன்று ரொம்ப பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த படம்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வேறு தொழிலில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அரசு சொத்தை தனதாக்கி கொள்ள ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா இப்போ அவருடைய பேராசையினுடைய அளவு என்ன,